கேப்சா சால்வ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு என்ன மாதிரியான கேப்சா வெப்சைட்லாம் இருக்குது, அது நிஜமாலுமே இன்கம் தராதா, நிஜமாலுமே ஒர்த்து இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. என் பேர் பூபதி. கேப்சா சால்வ் பண்ணி ஏர்ன் பண்ணுற பல வழிகளால் நான் முயற்சி பண்ணி அதை ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்ட அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சில சைட்ஸை பற்றி நான் இங்கே சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு கரெக்டாக இல்லையான்னு டிசைட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. ரெகுலராக உங்களுக்கு ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கேப்சன்ட்ரினாவே பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் சைட்ஸ் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 சைட்ஸ் இருக்குது. அதில் ரெகுலராக இன்கம் தர மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிற ஜாப்பாகவும் இருக்கிற கம்பெனியாகவும் ரெகுலராக கரெக்ட் டைமுக்கு பேமெண்ட் தர கம்பெனிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபில்ட்ரு பண்ணால் ஒரு 6 கம்பெனிஸ் இருக்குது. அந்த 6 கம்பெனியில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த வீடியோவில் ஒரு 3 கம்பெனிஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ சொல்லிடுறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துறேன். அதாவது கேப்சன்ட்ரினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் வரும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த லெட்டர்ஸை டைப் பண்ணி கொடுத்தா நமக்கு கம்பெனி ஒரு அமௌண்ட் கொடுக்கும். அதாவது நார்மலாக நீங்கள் ஜிமெயிலெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடைக்காது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸை டைப் பண்ணுவீங்க, உங்கள் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகிரும். இதே ஒர்க்காக உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த லெட்டர்ஸ் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்குற பட்சத்தில், இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் டைப் பண்ணி கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு அமௌண்ட் வேரியேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இது எப்படின்னா, நைட் டைமில் ஒரு மாதிரி, பகல் டைமில் ஒரு மாதிரி, கண்ட்ரிக்கு ஒரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு மாதிரியான இன்கம்ஸ் நமக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி NORTH நார்த் இந்த மாதிரிலாம் வருதுங்களா, இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நம்ம அடிக்கிறதுக்கு அமௌண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் கேப்சா என்ட்ரியோட ஸ்மால் இன்ட்ரோ, எப்படி ஒர்க் இருக்குங்கிறது. ஓகேங்களா? இதில் மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜாக நீங்கள் ஒரு 30 ரூபாலேருந்து 50 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்கிற உண்மை. அதாவது கேப்சன்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேக் கணக்கிலலாம் ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒர்க்கர்ஸ் நீங்கள் மட்டும் இருக்க மாட்டீங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக எல்லோரும் ஒர்க் பண்ணதுனால உங்களுக்குன்னு குறிப்பிட்ட நேரத்தில் தான் உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த கொடுக்குறது எல்லாமே அப்ராட் சம்மந்தப்பட்ட வெப்சைட்ஸ்னால அவங்க கம்பெனிஸ் தான் நமக்கு எல்லாம் கேப்சா ஒர்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி எல்லாம் ஃபாரின் சம்மந்தப்பட்ட கண்ட்ரீஸ்னால என்ன ஆகுதுன்னா டைம் வேரியண்ட் ஆகும். இப்போ ஒரு சில அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பகல், அவங்களுக்குலாம் நைட் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு இங்கே நைட்டுனா அங்கே பகல். அப்படின்னா அவங்க பகலில் அவங்க கம்பெனி ஓப்பன் பண்ணுற டைம் ஆகட்டும், சர்வர் டைம் ஆகட்டும், அதெல்லாம் பகல் நேரத்தில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே நைட்டில் இருக்கும்போது நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 லெட்டர்ஸ் டைப் பண்ணிங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிது அப்படின்னா அதில் ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கிடைக்கும். 50 ரூபா 60 ரூபா உங்களுக்கு நைட் டைமில் கிடைக்கும். நைட் 9 மணி 10 மணி அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு நைட் டைமில் ஒர்க்கும் உங்களுக்கு ஸ்பீடாக வரும். லெட்டர்ஸ் அதிகமாக உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும், கேப்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதே பகலில் பண்ணிங்கன்னா ஒரு செகண்ட் 2 செகண்ட் அந்த மாதிரி கேப் போட்டு வரும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பே அவுட்டுமே டிஃப்ரென்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு லெட்டர்ஸ் டைப் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகும் உங்களுக்கு. பட் இதில் இருக்கிற ரியல் ஃபேக்ட் என்னென்னா உங்களால் லட்சங்கள்லாம் அந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ண முடியாது. ஆவரேஜாக நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக ஒரு 200 தாராளமாக எடுக்கலாம். அது எடுத்தோடனே 1 or 2 டேஸ்லலாம் உங்களால் நீங்கள் ரெகுலராக 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா வராது. நீங்கள் ஒரு 1 மந்த்தாக இதில் கண்டினியூ ஒர்க் பண்ணி ஒரு பே அவுட் எடுத்தீங்கன்னா மட்டுமே, ஏதாவது ஸ்பெல்லிங் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே உங்களுக்கு அலோகேட் பண்ணும். ஓகே, இந்த யூஸர் பர்டிகுலராக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக டைப் பண்ணுறாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் டைப் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுக்குற கேப்சா அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். அது மூலிமா உங்களோட ஏர்னிங்ஸ் அதிகமாகும். ஓகேங்களா? இன்னொன்று குறிப்பாக சொல்ல போனால் இந்த முழுக்க இது கம்ப்ளீட்டாக வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட போகிறதில்ல. கம்பெனி டேரெக்டாக உங்களுக்கு ஜாப் தரும். நீங்கள் கம்பெனிக்கு பண்ணுவீங்க, லாகின் பண்ணி யூசர் நேம் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் லாகின் பண்ணி பண்ணுவீங்க.
உங்களுக்கு கம்பெனியே டேரெக்டாக பேமெண்ட் போட்டுரும். இதில் எதுவுமே வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை கைஸ். இது நம்ம சைட்டில் நம்ம யூடியூப் சேனலில் போகிற எந்த வீடியோ இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது போக வந்து எதுவுமே வந்து பெய்டு ப்ரொமோஷன் இருக்காது. எல்லாமே வந்து நான் என்னோட இது வரைக்கும் கற்றுக்கிட்ட அனுபவத்தை வச்சு எனக்கு தெரிஞ்சதை வச்சு உங்களுக்கு எதாவது சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும், நீங்களும் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக ஆகும். 100% வந்து நீங்கள் இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் 100% வந்து நம்பிக்கை தரேன். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஒர்க்கை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ரெகுலராக ஒர்க் பண்ணி ஏர்னிங்ஸ் எடுத்திங்கன்னா மட்டுமே தான் நீங்கள் ஆன்லைன் ஜாப்னு சம்பாதிக்க முடியும். அதில் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வர ஆரம்பிக்கும். எடுத்தோடனே வந்து உங்களுக்கு 300 400 வந்து ஒரு நாள் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். நீங்கள் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வரும். நான் இப்போயும் சொல்லிட்டேன், யாருமே வந்து கேப்சா என்ட்ரிக்கு வந்து எந்த ஒரு பணமும் கட்டி ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா முழுக்க வந்து ஃப்ரீயாகவே வந்து கம்பெனிஸ் கொடுக்குது. யாருமே வந்து பெய்டு ஜாப்னு ஏதாவது டேட்டா என்ட்ரி சேர்ந்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து ஃபேக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? அது ஏதோ சாஃப்ட்வேர் மூலிமா ரன் பண்ண வச்சு உங்களுக்கு கேப்சா லெட்டர்ஸ் இருக்க மாதிரி டைப் பண்ண வச்சு ஒரு கேப்சாக்கு 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரிலாம் வாங்கி அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 500 600 வாங்கி ஏமாத்துகிற குரூப் நிறைய சுற்றிட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரியான விளம்பரங்கள்லாம் கிளாசிஃபைட் சைட்ஸு இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் பார்த்து நீங்கள் கேப்சா என்ட்ரியில் சேராமல் உங்களுக்கு கம்மியான இன்கமாக இருந்தாலும் ஜென்யூனான இன்கம் தர சைட்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சைட்ஸு பார்த்திங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு கேப்சா என்ட்ரி ஜாப்ஸ்னு போட்டிருக்கேன். இத்தனை கூகுள் இமேஜஸில் பாருங்கள் எத்தனை இது வருது. எல்லாமே வந்து கேப்சா ரிலேட்டடாக இருக்கவங்க தான் போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே 100% உண்மையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேபி ஃப்ரீயாக இருக்கிறத ஒரு சில பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேக்காக இருக்கிறதே காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் தான் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணி இது பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து நமக்கு கேப்சா என்ட்ரி வந்து ரெகுலராக கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2captcha கைஸ். 2captcha.com தான் வந்து இதோட வெப்சைட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சைட்டு. இதோட லோகோ வந்து இப்படி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. 2captchaங்கிற பேரில் வந்து நிறைய இருக்கும். ஆனால் இதோட அஃபிஷியல் லோகோ இது தான். 2captcha.com தான் வந்து அஃபிஷியல் மெயில் URL. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய 2captchaன்னு வரும். பட் அதெல்லாம் இது பண்ணாமல் 2captcha.com இதுதான் லோகோ. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதோ லோகோ கிளிக் பண்ணிட வேண்டாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்படி யூசர் இன்டர்ஃபேஸஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ள ஒரு சைட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 2captchaன்னு சொல்லி வேறு சைட்டில் ஒரு வெப்சைட் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போய் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். அந்த சைட் வந்து நிஜமே ட்ரஸ்ட்டாக ஒர்த்தா இல்லை எவ்வளோ நாளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேக்கெண்டில் செக் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். என் பெர்ஸ்பெக்டிவில் வந்து இந்த சைட் வந்து நல்ல சைட்டு தான். ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே மார்க்கெட்டில் இருக்குது. பேமெண்ட் வந்து கரெக்ட் டைமில் கொடுத்துருவாங்க. பேமெண்ட் ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும். இப்படிலாம் வந்து நான் டெஸ்ட் பண்ணி இது பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே நீங்கள் ரியலாக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறீங்க போது அப்போ இது கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி பார்க்குறதுக்கு ஒரு சைட் இருக்குது. என்ன சைட்னா Trustpilot. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமல் இருப்பீங்க. Trustpilot.com. Trustpilot.comனா என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்க ஆன்லைனில் இருக்க எல்லா வெப்சைட்டோட ரிவ்யூவும் இங்கே வந்து ஜென்யூனாக வந்து போட்டிருப்பாங்க. அப்படி இது மூலிமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வெப்சைட் ஃபேக்காக ஃபேக் இல்லையான்னு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து 2captcha சைட்ஸ் இல்லைங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், அதே மாதிரி லோகோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? பூட்டு போட்ட மாதிரி லோகோ. 2captcha.com. அது ரேட்டிங் பாருங்கள், 4.1 ஸ்டார் இருக்குது அவுட் ஆஃப் 5க்கு. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்த்துக்கு மேலே வந்து ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. கிரேட் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து இருக்குது. அப்போனா இது வந்து ஒரு ட்ரஸ்டபுளான கம்பெனிங்கிறத நீங்கள் வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. அதாவது இதில் காசு கொடுத்து போடுவாங்கல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் காசு கொடுத்து போட மாட்டாங்க. ஏன்னா அப்படி காசு கொடுத்து போடுற மாதிரி இருந்தால் இந்த சைட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இயர்ஸுக்கு 10 இயர்ஸுக்கு மேலே ரன் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கும்போது மொத்தமாகவே 2573 பேர் தான் ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி அவர் காசு கொடுத்து தான் இந்த ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட அவன் லட்சக்கணக்கில் வாங்கியிருப்பான். இது வரைக்குமே இந்த 2captchaல வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணத்துக்கு மேலே வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆயிரக்கணக்கில் வந்து டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்களா போட்டிருந்தாலே உங்களுக்கு வந்து அதிகமாக வந்திருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை அந்த 2captcha வந்து நம்ம காலி பண்ணோம் அப்படின்னு ஆப்போசிட் கம்பெனி ஏதாவது நினச்சிருந்தாலும் உங்களுக்கு மோசமான ரிவ்யூ கொடுத்துருந்தாலும் எவ்வளோ ரிவ்யூஸ் கொடுத்துட முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் வந்து இதை வந்து இந்த Trustpilot சைட்டை வந்து நீங்கள் முழுசாக நீங்கள் நம்பலாம். ஓகேங்களா? இதில் மூலிமா வந்து நீங்கள் அந்த சைட் வந்து ஃபேக்காக உண்மையாங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2captchaக்குள்ளே வந்துட்டீங்க. வெப்சைட்டில் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கேப்சா என்ட்ரி ஒர்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஸ்டார்ட் ஏர்னிங்னு இருக்கும். இங்கே வந்து உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட உங்கள் மெயில் ஐடி இருக்குது இல்லைங்களா, ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, gmail.com, அந்த மெயில் ஐடியையும் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கே நீங்களே போட்டுக்கலாம். நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, கேபிட்டல் லெட்டர்ஸு, ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்க மாதிரி ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி போட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு 2captcha.comலேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த மெயிலில் லிங்க்கை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து 2captcha.comக்குள்ளே வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெகா டைப்பர்ஸ். megatypers.com தான் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிற சைட்டு. இந்த மெகா டைப்பர்ஸ் பார்த்திங்கன்னா மோர் தென் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ஃபீல்டில் இருக்க ஒரு நம்பர் ஒன் கம்பெனின்னு சொல்லலாம். ஆனால் இதில் இருக்கிற என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து ஒரு 1 or 2-3 டேஸ் வந்து டிலே ஆகி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கான ஒர்க்கு பேக்அண்ட் சப்போர்ட் வந்து இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் பேமெண்ட் வந்து வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. பேமெண்ட் வந்துடும், பட் வந்து என்னென்னா கொஞ்சம் டிலேஸ் ஆகும். மற்றபடி வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து நிற்கவே நிற்காது. இன்றைக்கி ஒரு திங்கக்கிழமை ஒரு விட்ரா போடுறீங்க அப்படின்னா வந்து ஒரு புதன் வியாழன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு விட்ரா வந்துடும். பட் வந்து பேமெண்ட் வந்து கேரண்டியாக வந்துடும், உங்களுக்கு வராமல் இருக்கவே இருக்காது. இது ஒரு ட்ரஸ்டபுளான ஜாப். இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோன்னா ஃப்ரீ சைன்அப் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதுவுமே வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சைட்டு தான். கேப்சா 2captchaவும் சரி மெகா டைப்பர்ஸும் சரி ஒரு ஃப்ரீ சைட்டு தான். உங்களுக்கு வந்து இதில் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை. இமெயில் ஐடி வந்து நீங்கள் 2captcha என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து அதே தான். 2captcha என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதே போட்டுக்கலாம். நேம் வந்து உங்களோட நேம் அடிச்சுக்குங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பேமெண்ட் டைப் என்னென்னா பேபாலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பேபால்னா அப்படின்னா என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாது. புதுசாக இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் வந்து அது புது வேர்டாக இருக்கும். பேபாலுங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பேபால்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு இன்கம்மை வந்து எதில் போடும், நார்மலாக யூபிஐயில் போடுவாங்க, ஜிபே பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதான் வந்து நடைமுறை. அந்த மாதிரி வந்து அப்ராடில் இருக்க சைட்ஸு இந்த மாதிரி வந்து ஆன்லைன் ஜாப் பண்ணுற சைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மெத்தட் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. பேபால், வெஸ்டர்ன் யூனியன், வெப்பனி, பிட்காயின், லைட் காயின் நிறைய இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பேபால் வந்து ட்ரஸ்டட் சைட்டு ரொம்ப வருஷமாக இருக்குது. அப்படின்னு என்னென்னா இந்த பேபால்ங்கிற கம்பெனியில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ண வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேபாலோட அக்கௌண்ட் ஐடி எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி தான். உங்கள் மெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து பேபாலில் போட்டு வச்சுருப்பீங்க. உங்கள் பர்சனல் மெயில் ஐடி போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த பேபால் மெயில் ஐடியை வந்து நீங்கள் ஏதாவது ஜாப் பண்ணுற சைட்டில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஜாப் நீங்கள் பண்ணிப்போம். உதாரணத்துக்கு மெகா டைப்பர்ஸில் உங்களோட மெயில் ஐடியை வந்து ஒரு பேபால் இமெயில் ஐடி இங்கே அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கு அவங்க வந்து பேமெண்ட் போடுவாங்க. அதாவது வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி தான். மெயில் ஐடி தான் நமக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர். அப்படி போடும்போது பேமெண்ட் வந்து நமக்கு டைரெக்டாக வந்து இந்த பேபாலில் வந்துடும். பேபால்லேருந்து நம்ம அதில் ஆட் பண்ணி வச்சுக்க நம்ம லோக்கல் இந்தியா அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பேங்க்குக்கு வந்து டைரெக்டாக வந்து நமக்கு பணம் வந்துடும். இதுதான் வந்து பேபாலோடது. உங்களுக்கு பேபாலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் எந்தளவுக்கு கமெண்ட்ஸ் கேட்குறீங்களோ அந்தளவுக்கு நான் பேபாலை பற்றின வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து போடுவேன். இப்போ நான் இது போக இதே மாதிரி சேனல்ஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஜாப் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்போ பேபாலில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிவிட்டு இன்விடேஷன் கோடுங்க கொடுங்க. உங்களுக்கு கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், இன்விடேஷன் கோடு கொடுத்துறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் இதெல்லாமே பாருங்கள் கேப்சா தான். இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் கேப்சா. இதே நான் சும்மா பண்ணேன்னா எனக்கு அமௌண்ட்டே வராது. இதே நான் உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பண்ணேன்னா எனக்கு இதுக்கு 10 பைசா 20 பைசா அந்த மாதிரி வந்து அமௌண்ட்டாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு இதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் உண்டு. நீங்கள் சைட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இப்போ வந்து 20-30 பைசா நான் சம்பாதிச்சிருப்பேன். இதே வந்து நான் சும்மா போகிறதுனால அந்த 30 பைசா எனக்கு வராது, அது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா. இப்படி தான் ஜஸ்ட் நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரியே வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு வந்து megatypers.com வந்து ஒரு மெயில் வரும். அதை நீங்கள் லாகின் பண்ணி டேரெக்டாக வந்து உங்களுக்கு மெகா டைப்பர்ஸில் உள்ளே வந்தோடனே வந்துச்சு பார்த்தீங்களா லாகின்னு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன இமெயில் கொடுத்தீங்கன்னா அதுவும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். நீங்கள் அப்படியே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த 2 சைட்லையுமே நான் வந்து ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது மட்டும்தான் சொல்லியிருப்பேன், ஒர்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஆக்சுவலி வந்து வீடியோவோட நோக்கமே வந்து ஒரிஜினலான சைட்ஸை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்கேஸ் வந்து இதில் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண கஷ்டமாக மோஸ்ட்லி வந்து
வெப்சைட்டை தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாமே வந்து ஆர்வமாக இருப்பாங்க. உள்ளே ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து எங்களுக்கே தெரியும், நீ ஏன் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே நினைப்பாங்க. அதனால தான் நம்ம வெப்சைட்டை மட்டும் வந்து நம்ம இது பண்ணி விடுறோம். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுல வந்து அவங்களே லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டோம். அப்படி மீறி வந்து எனக்கு லாகின் பண்ணி ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு வந்து அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அந்த வெப்சைட்டுக்கு நான் பர்டிகுலராக வந்து அதுக்கு மட்டுமே வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், உள்ளே போய் எங்கே வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே வந்து நம்ம பாஸ் பண்ணணும், எங்கே வந்து பேமெண்ட் ஆட் பண்ணணும், பேமெண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம கம்பெனிக்கு சொல்லணும், மிஸ்டேக்ஸ் வராமல் பண்ணுறது எப்படி இப்படின்னு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கே ஒரு ½ வீடியோஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சைட்டுக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு கண்டென்ட் இருக்கும் ஒவ்வொரு சைட்லையும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கு வந்து ஒர்க்கும் ஒன்று தான், சேம் கான்செப்ட் ஒன்று தான். கேப்சா வந்து அடிப்பீங்க, அமௌண்ட் வரும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதோட வியூ பாயிண்ட் வேறு மாதிரி இருக்கும். எப்படி நம்ம எரர் இல்லாமல் பண்ணுறது, இன்கேஸ் வந்து ஒரு சில லெட்டர்ஸ்லாம் நமக்கு புரியவே இல்லை, அந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சி டைப் பண்ணி நம்ம அமௌண்ட்டாக வாங்குறது இப்படிங்கிற சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு எந்த சைட்டில் டவுட்டோ அந்த சைட்டு கீழே கமெண்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ நம்ம 2 சைட்டு பார்த்துட்டோம், 3ஆவது சைட்டு பார்த்துடலாம் வாங்க. மூணாவது இது பார்த்திங்கன்னா வந்து captchatapers.com. இந்த சைட்லேயே வந்து நமக்கு வந்து கேப்சாங்கிற பேர் வந்திருக்கும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க வந்து அந்த 2 கேப்சா மெகா டைப்பர்ஸ் மாதிரி வந்து கேப்சா டைப்பர்ஸுங்கிறது வந்து அதே மாதிரி சேம் கான்செப்ட் உள்ள வெப்சைட் தான். கிட்டத்தட்ட இதுவும் பார்த்திங்கன்னா வந்து 2009 வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்க ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் சைட்டு. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 கேப்சாலையும் மெகா டைப்பர்ஸ்லையும் கேட்டிங்கன்னா, அதாவது 2 கேப்சாலையும் மெகா டைப்பர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பேபால், வெஸ்டர்ன் யூனியன் இந்த மாதிரி வந்து ஃபாரின் கரன்சி அக்செப்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் மூலிமா தான் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்துக்க முடியும். ஆனால் டைப்பர்ஸ் இன்கமில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் நார்மலாக வந்து யூபிஐ ஐடி வச்சுருப்போம் இல்லைங்களா, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி வந்து யூபிஐ ஐடி வச்சுருப்போம். அந்த யூபிஐ ஐடி நீங்கள் இதில் போட்டால் கூட அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து இதில் ஒரு 60 ரூபா 70 ரூபா சேர்ந்தாலே நீங்கள் வந்து விட்ரா போட்டுக்க முடியும் இந்த சைட்டில் கேப்சா டைப்பர்ஸில். அதே மாதிரி மற்ற 2 சைட்லேயும் பண்ண மாதிரி அதே தான். captchatapers.comல போயிட்டிங்கன்னா இந்த யூஆர்எல் லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைட்டுக்கே வந்துடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். உள்ளே வந்தோடனே அதான் டேரெக்டாக ரெஜிஸ்டர் போகிறீங்க. போனீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கேட்கும். பேசிக்காக எல்லா சைட்லேயும் ஒன்று தான் கைஸ். ஒரு சில சைட்லலாம் ஒரு 4-5 கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரு சில சைட்லலாம் வெறும் இமெயில் ஐடி நேமு அப்புறம் வந்து பாஸ்வேர்டு மட்டும் போடுங்கன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பாருங்கள், இமெயில் ஐடிக்கு யூசர் நேமு, பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த மெயிலில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் சைட்டுக்கு வந்துடும். வந்தோடனே ஜஸ்ட் நீங்கள் லாகினை கிளிக் பண்ணி அங்கே ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்து மெயில் ஐடி யூசர் நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, இந்த இடத்துல யூசர் நேம் மெயில் ஐடி அதை வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே ஸ்டார்ட் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இந்த 3 சைட்டுமே வந்து அதாவது 2captcha.com, megatypers.com, captchatapers.com இந்த 3 சைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சைட்டு. ரெகுலராக பேமெண்ட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பேமெண்ட் வந்து எந்த இஷ்யூவுமே இருக்காது. உங்களுக்கு சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா 100% வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் வெரி பண்ணாமல் இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். இதில் ஆவரேஜாக வந்து 3 சைட்டு கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு தாராளமாக வந்து ஒரு 200 ஆவரேஜாக எடுக்க முடியும். அது ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எடுக்கலாம். இல்லை கேப் விட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு மார்னிங் வந்து ஒரு 1 ஹவர் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஆஃப்டர்நூன் ஒரு 1 ஹவர் ஃப்ரீயாக இருக்கீங்க, நைட் ஒரு 1 ஹவர் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேப் விட்டு கூட பண்ணிக்கலாம் கைஸ். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஓகேங்களா. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எனக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தெரில அப்படின்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவாக அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மிச்சம் இருக்க கேப்சா சைட்ஸ் எல்லாம் வந்து இதோட அதிக இன்கம் வர சைட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி இதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்படின்னா தான் அடுத்த டைம் நான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரீ ஜாப் நோட்டிஃபிகேஷன் போடும்போது உங்களுக்கு வரும். நீங்கள் கிளிக் பண்ணி இன்னொரு சைட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஏர்னிங் சம்பாதிக்கிறதுக்கு முடியும். ஓகேங்களா. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்ஸ். நன்றி, வணக்கம்.